அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு நன்னுள்ள ஆசிரியர் ஆவதற்குரிய தகுதிகள் என்னென்ன, ஆசிரியர் ஆவாததற்குரிய தகுதிகள், ஒரு ஆசிரியருக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன, குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மைங்கிறது நூற்பா அடிகள். நீங்கள் நன்னூலில் பார்த்துக்கங்க. அதாவது நிலத்தின் தன்மை, மலையின் இயல்பு, நிறைகோளின் இயல்பு, மலரின் இயல்பு, இந்த நான்கும் ஒரு சிறந்த ஆசிரியருக்குரிய குணங்களாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பாருங்க. நிலத்தின் தன்மை, நிலம் என்ன பண்ணும்? நிலம் இல்லைன்னா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது. ஆக அது ஒரு பெருமை. வலிமையானது, யார் எதை செய்தாலும் தோண்டினாலும் அதை என்ன தொந்தரவு செய்தாலும் வலிமையோடு இருக்கும். அதே சமயத்தில் பொறுத்தார் பூமி ஆழ்வாங்கிற மாதிரி பொறுமையாக இருக்கும். நிலம் நமக்கு பயன் தருகிறது, விளைபொருளை தந்து நம்மை வாழ வைக்கிறது. அதுபோல ஆசிரியன் இருக்க வேண்டும். அவனால் மட்டும்தான் மாணவருக்கு சரியான அறிவுரையை சொல்ல முடியும். மலையின் இயல்பு, மலை பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும். ஆசிரியருடைய தன்மையும் உயர்ந்து தான் இருக்க வேண்டும். மழை குளிர்ச்சி தரக்கூடியது, மழை பெய்யக்கூடியது, சரியான இயல்பு கொண்டது, வலிமை உடையது. அத்தகைய தன்மை அந்த ஆசிரியரிடத்தில் இருந்தால் அவன் சிறந்த ஆசிரியனாக இருக்க முடியும். அதே போல நெறிகோளின் இயல்பு, நடுவுநிலை தவறாமை. மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்ற போது நடுவுநிலை தவறாமல் தன் கருத்துக்களை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்தது மலரின் இயல்பு. மலரின் இயல்பு மனம் வீசக்கூடியது, நல்லதுக்கும் நிறைய விஷயங்களுக்கு மலர்கள் பயன்படுத்தப்படுகிறது. எல்லா நாட்களிலும், எல்லா பொது விசேஷங்களிலும், கோயில்களிலும், அனைத்து இடங்களிலும் நறுமணமிக்க மலர் எப்படி பயன்படுகிறதோ அதுபோல் ஆசிரியர் எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும் அப்படின்னு நன்னூலார் சொல்கிறாரு. ஆசிரியர் ஆகாத தன்மை, யார் ஆசிரியர் இல்லாததற்கு தகுதி, அதாவது ஒரு ஆசிரியராக இல்லை, அவர் ஒரு சிறந்த ஆசிரியராவதற்கு தகுதி இல்லை. அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது. மொத்தத்துக்கு அவர் ஒரு ஆசிரியராக இருப்பதற்கே தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. மொழி குணம் இன்மையும் இழி குண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சம் ஆடலும் கழல் குடம் மடல் பனை பருத்தி குண்டிகை மடத்தெங்கு ஒப்பு என முரண்கொள் சிந்தையும் உடையோர் இலார் ஆசிரியர். இது நூற்பா படிச்சுக்கங்க. அதாவது கழல் குடம் மடல் பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு. இப்போ கிழங்கு கூடன்னு வச்சுக்கிங்களா, அதில் நிறைய கல்லை போட்டு இப்படி குளுக்குனா மேலே போட்டது கீழே போயிடும், அது கலந்து எல்லா இடத்துக்கும் போயிடும், போட்டது போட்டபடியே இருக்காது. அது மாதிரி ஒரு விஷயத்தை மாறி மாறி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் ஆசிரியர் ஆவதற்குரிய தகுதி இல்லாதவர். அதே மாதிரி மடல் பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய மடல்களை இலைகளை தன்னுடைய கிளைகள், அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, பனை மடல்னு சொல்லுவாங்க இல்லையா, பனை மட்டை. அந்த மட்டை நிறையா இருக்கும். அதில் நம்மளை எளிதில் ஏறிவிட முடியாது, அது தானாக அந்த பழத்தை கொடுத்தாதான் உண்டு. அதுபோல் நாமவா அவரிடத்திலே சென்று எனக்கு அதை சொல்லு இதை சொல்லுன்னு சொல்கிறத விட அவராக நமக்கு கருத்துக்களை சொன்னால்தான் நமக்கு நன்மை. அதனால் மடல் பனை போன்றவர் ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர். பருத்தி குண்டிகை, பருத்தி செடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பருத்தி வெளியில் வரும், ஒரேடியாக வராது. அதுபோல் அவரிடத்திலே கருத்து கொஞ்சம் தான் இருக்கும். அப்படிப்பட்டவர் சிறந்த ஆசிரியராக இருக்க முடியாது. முடத்தெங்கு, ஒருவர் தென்னை மரம் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க, அது வளைஞ்சு போய் வளைவாக நிற்கும். வளைவாக நின்று பக்கத்து வயலில் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தான் போய் விழும். அது வைக்கிறவங்களுக்கு பயன்படாமல் அடுத்தவர்களுக்கு அது பயன்படும். அதுபோல் மாணவர்களுக்கு பயன்படாமல் வேறு யாருக்காவது அவர் பயனுடையவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஆசிரியர் தேவையில்லை, அவர் ஆசிரியராக இருக்க முடியாது. இப்படி தாங்க யாராருக்கு ஆசிரியராகும் தகுதி, யாராருக்கு ஆசிரியர் இல்லாத தகுதி என்பதை நன்னூலார் பவனிந்து முனிவர் அருமையாக சொல்லியிருக்காரு. நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். தேர்வில் கேட்டால் எழுத தயாராகுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.